அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு நார்த் இந்தியன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பாவ் பாஜி தோசை. இந்த ரெசிபி மும்பையோட ஒரு ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபி. டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது நீங்கள் செய்யணும்னு நீங்கள் திங்க் பண்ணால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், சேம் டைம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது எப்படி செய்யணும் இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ரெசிபிக்காக நார்மலாக நம்ம தோசைக்கு ரெடி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பேட்டர் ரெடி பண்ணி வச்சுக்கிங்க. நெக்ஸ்ட்டு அது கூடவே கொஞ்சம் உருளைக்கிழங்கு ப்ளஸ் பச்சை பட்டாணி பாயில் பண்ணி நான் நல்லா மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ப்ளஸ் தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிங்க. இது கூடவே நான் கொஞ்சமாக வெங்காயம் ப்ளஸ் கேப்சிகம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட்டையும் துருவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நார்மலாக தோசைலாம் ஊற்றுவீங்கள தவா, அதில் வந்து ஃபஸ்ட்டு ஆயில் போட்டு க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் உங்கள் தவாக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ மாவு வருதோ அந்தளவுக்கு கரண்டி மாவு எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க மெலிசா. இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதில் 1 இல்லை 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்குங்க. எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர் கூட யூஸ் பண்ணலாம். இன்னும் இதோட டேஸ்ட்டு ரிச்சாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன். துருவின கேரட்டு, சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண கேப்சிகம் அதையும் போட்டுட்டு நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த உருளைக்கிழங்கு அந்த பச்சை பட்டாணி அந்த மசாலாவும் இதில் ஒரு 1 இல்லை 1.5 ஸ்பூன் போட்டுக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்குங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் இந்த சட்னி, 1 ஸ்பூன் சில்லி சாஸ், 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், கொஞ்சமாக உப்பு போட்டுக்குங்க. இதெல்லாம் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி அதே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. அப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ண கொத்தமல்லியை போட்டுக்கலாம். ஃபைனலாக துருவின கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். சீஸ் வந்து இதில் ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட சீஸ் இருந்தால் ஆட் பண்ணுங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பசங்களாம் கொடுக்கும்போது இது மாதிரி சீஸ் போட்டு கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபைனலாக ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே குக் பண்ணுங்கள். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் மூடியை எடுத்துட்டேன். பாருங்கள், தோசை நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகி நல்லா வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம பாவ் பாஜி தோசை ரெடி ஆகிடுச்சு. இது திருப்பி போட தேவையில்லை, அப்படியே நம்ம எடுத்துடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த வெஜிடபிள்ஸ்லாம் எல்லாம் கட் பண்ணி பாயில் பண்ணி நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்ற டைமில் இதை ப்ரிப்பேர் பண்ணி சூடாக சர்வ் பண்ணுங்கள். எனக்கு நல்லாயிருக்கும். இதில் நிறைய வெஜிடபிள்ஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்காரு, ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. அப்படி இல்லைனா சட்னி தொட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். நார்மலாக ஒரே மாதிரி தோசை சாப்பிடாமல் ஒரு சேஞ்சுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும், சேம் டைம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கண்டிப்பாக ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இது சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களே இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.